வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் 6th ஸ்டாண்டர்ட் டேம் 1ல் எக்ஸசைஸ் 1.5ல் பார்க்கலாம். ஒன் வேர்ட் ஃபஸ்ட்டு பார்த்தா fill in the blanks. The difference between the smallest natural number and the smallest whole number is answer 1. அதாவது இதே தமிழில் பார்க்கலாம். மிகச்சிறிய இயல் எண்ணிற்கும் மிகச்சிறிய முழு எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1. அதாவது பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய இயல் எண் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இயல் எண் வந்து ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதில் மிகச்சிறிய நம்பர் என்னது? 1 தான். மிகச்சிறிய முழு எண் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ மிகச்சிறிய முழு எண் வந்து பார்த்திங்கன்னா 0. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் போது மைனஸ் பண்ணணும். அப்போ 1 - 0 1. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்டு 17 into dash equal to 34 into 17 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 34 தான். 17 into 34நாலும் 34 into 17நாலும் ஆன்சர் என்ன தான் வரும்? ஒரே தான் வரும். வேணுமா இங்கே பாருங்க, செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இதுக்கு எப்படி 34 வருதுன்னு பார்க்கலாம் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்து அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 17 into dash equal to 34 into 17. இந்த டேஷுக்கு பதிலாக நம்ம எக்ஸை போட்டுடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் சைடில் உள்ள 34 into 17 அப்படியே வச்சுட்டு இங்கே 17 ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் 17 இன்ட்டு இருக்கா, அந்த இன்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு வரும்போது டிவைடடாக வரும். டிவைடட் பை 17. இப்போ 17க்கு 17க்கு கேன்சல் ஆகிடுச்சா? பேலன்ஸ் இருக்கிறது என்ன? 34. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 34. இப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்னது? 34 ரைட் பண்ணிடணும். ஸோ 34 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், when dash is added to a number it remains the same. அதாவது ஒரு எண்ணுடன் டேஸை கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணுடன் 0வை கூட்டும்போது தான் அந்த எண் மாறாமல் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எண்ணை இப்போ வந்து 15 எடுத்துக்கிட்டோம். இப்போ 15ஓட இப்போ 0வை கூட்டும்போது தான் என்ன ஆன்சர்? அந்த எண் மாறாமல் இருக்கும். அதே 15 தான் வரும் பார்த்தீங்கன்னா. அப்போ இதுக்கு ஆன்சர் 0. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் பாயிண்ட்டு, டிவிஷன் பை டேஷ் இஸ் நாட் டிஃபைன். அதாவது பூஜ்ஜியத்தால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. பூஜ்ஜியத்தால் வகுக்கிறது மட்டும்தான் வரையறுக்கப்படவில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5ஐ வந்து பாருங்கள், இப்போ 5ஐ 0வால் டிவைட் பண்ணுறோம். அப்போ இதை டிவைட் பண்ண முடியுமா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், மல்டிப்ளிகேஷன் பை டேஷ் லீவ்ஸ் ஏ நம்பர் அன்சேஞ்சு. ஒரு எண்ணை டேஸால் பெருக்கும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். அப்போ ஒரு எண்ணை 1ஆல் பெருக்கும்போது மட்டும்தான் அந்த எண் மாறாமல் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு எண் இப்போ 25 வைங்க. இந்த 25ஐ 1ஆல் பெருக்கினால மட்டும்தான் அதே 25 அந்த எண் வந்து மாறாமல் இருக்கும். அதே 25 கிடைக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் 1. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சூஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.